உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு அண்ணன் எங்களுடைய அருமை எடப்பாடி அவர்களை வணங்கி அம்மன் அர்ஜுனன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஒரு ஆள் ஏடிஎம்கேல இல்ல 66 பேர் இருக்கிறீங்க. இப்ப 2 நாளில் 66 பேருக்கும் துணை கேள்வி கொடுக்க முடியாது. உட்கார்ந்துட்டு இதெல்லாம் மிரட்டக்கூடாது. மாண்புமிகு உறுப்பினர் இல்ல, அது ஏன் விருப்பம், உட்காருங்க. கேள்விக்கு தொடர்புள்ளதான் இருந்தா தான் தருவேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன் மிரட்டல்லாம் விடக்கூடாது, உட்கார்ந்து பேசக்கூடாது. ஏங்க 66 பேர் இருக்கிறீங்க, அவ்வளவு பேருக்கும் துணை கேள்வி ஆளுங்கட்சி கொண்டு இங்க எதிர்கட்சி கொண்டு தான் தந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல ஒரே ஆளு உங்க ஆள் தானே பேசுது. இல்ல இல்ல இதை பற்றி டிஸ்கஷன் பண்ண கூடாது, உட்காருங்க. எல்லாரும் ஒரு கேள்வி தான் துணை கேள்வி கேட்பாங்க. கேட்காத ஆட்கள் பார்த்து தான் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க எதிர்கட்சி தலைவர் இருக்க, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வந்திருக்க ஆளு ஒரே ஆளு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 2 தடவை கேட்டது ஒருக்கா கொடுத்துருக்க, அவருக்கு திரும்ப கொடுக்கல. யாரெல்லாம் திரும்ப இதுவரை கேட்காம இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல எந்த பாகுபாடும் கிடையாது. உங்க கட்சி உறுப்பினர் பேசுவது இது மாதிரி பேசுவதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். பிறகு நான் இல்ல அது பேசக்கூடாது, உட்கார்ந்துட்டும் பேசக்கூடாது. கேள்வி பதில ஒரு முறை வச்சு சரியா தான் பேரிட்டு இருக்கு. எல்லாத்திலையுமே ஜனநாயக முறைப்படி, சட்டப்படி, விதிப்படி, மரபுப்படி தான் எல்லாமே நடக்கே தவிர யாருக்கும் ஆள் பார்த்து கொடுக்கல. ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்வி துணை கேள்வி கொடுத்தா அடுத்த கேள்வி இங்க எதிர்கட்சிக்கு தான் வருது. இதுல ஒரு ஆள் மட்டும் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு பேசுற நாகரிகம் இல்ல. மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு. எங்களுடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி அவர்களை வணங்கி புவனகிரி பேரூராட்சியில் உள்ள கள்ளிக்காட்டு பகுதி முழுக்க முழுக்க ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியாகும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது எண்ணிக்கையை மிக குறைவாக அவருக்கு கிடைத்த புள்ளிவிவரத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் சுமார் 2000த்திற்கும் அதிகமான ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதி, நான் இந்த கேள்வியை எழுப்பிய போது வார்டு எண் 10 என்று இருந்த அந்த வார்டு சீரமைப்புக்கு நாள் இப்போது வார்டு எண் 3ஆக விளங்கி கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ஆதிதிராவிட மக்கள், அதுவும் ஏழை எளிய பின்தங்கிய தினக்கூலி மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் அவர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு, தனியார் மண்டபங்களுக்கு சென்று நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் நீண்ட காலமாக சமுதாய கூடம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஒட்டி பேரூராட்சிக்கு சொந்தமாக சுமார் 50 சென்ட் இடம் தயாராக உள்ளது. அந்த இடத்தையும் அந்த பகுதி மக்கள் இந்த சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையோடு பேரூராட்சி நிர்வாகத்தோடு இணைந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இடம் இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அப்படி சமுதாய கூடம் அமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும். அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு, அப்படி சமுதாய கூடம் அமைக்கின்ற பொழுது தமிழகம் ஆதிதிராவிட பகுதியில் ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் சமுதாய கூடம் அமைக்கின்ற போது எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் முடிச்சு கேள்விக்கு நீங்க ஒரு சமுதாய நலக்கூடம் கேட்க இவ்வளவு நேரமா முடிச்சுட்டான். அமைச்சர் இருக்க வசதி, தண்ணீர் வசதி எல்லாம் இல்லாம இருக்கிறது. அதையும் சேர்த்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு ஒரு சமுதாய கூடம் கள்ளிக்காட்டு திருப்பகுதியில் புவனகிரியில் அமைத்து தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்கள்